கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையில் 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பேச நம்மோடு இணைகிறார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன். சார் வணக்கம். 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் கேட்கணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்க அவகாசம் கேட்டிருக்கீங்க, என்ன காரணம் சார்? எதை காரணத்துக்காக அவகாசம் கேட்குறீங்க? வணக்கம் சார். இப்போ ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை சாதாரண நாட்களில் ஒரு 800 பேருந்துகளும் இந்த விழா காலங்களில் கிட்டத்தட்ட 1200 பேருந்துகளோட தினசரி நாங்கள் சென்னையிலேருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு இயக்குறது. இப்போ நம்ம இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஐடியல் பார்க்கிங்கிறது 175 ஐடியல் பார்க்கிங் தான் இருக்கு. அதுல அரசு பேருந்துகளுக்கு 75 பார்க்கிங், ஆம்னி பேருந்துகளுக்கு 100 பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுடைய பேருந்துகள் சாதாரண நாட்களில் 800 பேருந்து நிறுத்துவதற்கு போதுமான வசதி அங்கே இல்லை. அதனால நம்ம ஆம்னி பேருந்து எங்களுடைய ஆல்ரெடி நாங்கள் பூந்தமல்லியும் நம்ம பூந்தமல்லி வானகரத்துல நாங்கள் செட்டுலாம் வச்சிருக்கோம். பிளஸ் கோயம்பேடு பேருந்து நிலையம் வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்கு. அது வரும்போது நாங்கள் பயணிகளை ஏற்றி கொண்டு வர்றோம். இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில முடிச்சூர் ரோட்ல கிட்டத்தட்ட வரதராஜபுரத்துல ஒரு ஆம்னி பேருந்துகளுக்கு பார்க்கிங் பிளேஸ் சிஎம்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடி பண்ண பின்னாடி முழுவதும் ஆம்னி பேருந்து நாங்கள் கிளாம்பாக்கத்தை இயக்குறோம்னு கோரிக்கை வச்சிருக்கது. அப்புறம் ஆம்னி பேருந்து இயக்குவதற்கு தேவையான கடைகள்லாம் எங்களுக்கு தரைத்தளத்துல வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கைலாம் அரசு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது சம்பந்தமா நாங்க தலைமைச் செயலர் சந்திக்க அனுமதி கேட்டிருக்கோம். சார், இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா கிளாம்பாக்கத்துல ஆம்னி பேருந்து பார்க்கிங் பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 800 பேருந்துகள் நாங்கள் வழக்கமாக இயக்குறது வழக்கம், 1200 பேருந்துகள் திருவிழா காலங்கள் இயப்போம் அப்படின்னு சொல்றீங்க. குறைந்த அளவிலான 100 அப்படிங்கிற அளவில் தான் அந்த பார்க்கிங் பிளேஸ் இப்போ இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ குறைந்த அளவில் அங்கே இயக்குவதற்கான வாய்ப்பு கூட இல்லையா? உங்க பேருக்கு அந்த அளவுக்கு இயக்கலாம் இல்லையா? இல்ல, இப்போ தாம்பரம் பெருங்குளத்துல இயக்குற வாகனங்கள்லாம் நாங்க அங்க நிறுத்தி இயக்குறோம். அந்த ஒண்ணும் மாற்றிக்கிறது. சரி, உங்க கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க, அதுக்கு அரசு தரப்பு என்ன சொல்றாங்க சார்? பொங்கல் விழாக்கெல்லாம் யாரையும் சந்திக்க முடியல, சந்திக்க முடியும். இப்போ மொத்தமா 800 பேருந்துகள் வழக்கமா இயக்கக்கூடிய சூழ்நிலையில கிளாம்பாக்கத்திலேயே மொத்தமா அங்க 800 பேருந்துக்கான பார்க்கிங் பிளேஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பக்கத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வரதராஜபுரத்துல பார்க்கிங் பிளேஸ் ஆல்ரெடி 5 ஏக்கர்ல அரசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்க்கிங் பிளேஸ் 5 ஏக்கர்களும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எங்களுக்கு ஒரு 1000 பேருந்துகள் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல பிரச்சனை இருக்காது. அந்த பேருந்து நிலையத்தை இப்போ ஆல்ரெடி அரசு நான் ஒரு 3 மாசத்துல அந்த வேலை முடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அங்க நிறுத்தி இயக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிக்க எவ்வளவு நாட்கள் அவகாசம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இப்ப கிளாம்பாக்கில இருந்து மொத்தமா 24ஆம் தேதி முதல் பேருந்து இயக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க அவகாசம் கேட்டிருக்கீங்க. இப்ப அந்த அவகாசத்தை தமிழர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அது முடிக்க மொத்தமா உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற எவ்வளவு அவகாசம் நாட்கள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது சம்பந்தமா நான் பேச்சுவார்த்தை பண்ணல. இனிமேதான் தலைமைச் செயலர் சந்திச்சு பேச்சுவார்த்தை பண்ண போறோம். அரசு தான் முடிவு பண்ணணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? இப்போ 24ஆம் தேதி இயக்கணும் அப்படிங்கிற எதன் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க தாமதிக்கும் பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? இப்போ சார், இப்ப பேருந்துகளை எங்க நிறுத்துவோம்? பயணிகளை இறக்கி விட்டுட்டு பேருந்துகளை இப்ப நிறுத்த இடவசதி இல்லாத போது பேருந்துகளை அரசு நிறுத்தி 100 பேருந்து முன்னாடி வர பேருந்துகள் மட்டும் தான் நிறுத்த முடியாது. இது இந்த பேருந்துகள் அந்த சுற்று வட்டாரத்தில் நிறுத்தும் போது அங்க உள்ள டிராபிக் வரும், நிறைய இடங்கள் வரும், பயணிகளுக்கு எடுத்துட்டு வரும். அதே சரி கோயம்பேடு பேருந்து எடுத்து வரணும்னா அங்க வண்டி எம்டியா சும்மா தான் எடுத்து வர போறோம். அதெல்லாம் பயணிகள் நாங்கள் ஏற்றிட்டு வரோம்னு கேட்டா. ஓகே, நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி. கிளாம்பாக்கத்திலிருந்து 24ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்தாலும் கூட எங்களுக்கு போதுமான பேருந்து நிறுத்துவதற்கான இடங்கள் இன்னும் கட்டமைப்பு முழுமையடையாத காரணத்தால் அவகாசம் வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.